You can now make online payments to Sri Jayawardhanapura Kotte Municipal Council via GovPay. ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதி தலைமையிலே மன்னார் மாவட்டத்திலே கடந்த சில நாட்களாக இடம்பெறுகின்ற காற்றாலை அமைப்பது தொடர்பான எதிர்ப்பு நடவடிக்கை பொருட்டு இந்த பேச்சுவார்த்தை ஜனாதிபதியுடன் நடைபெற்றது. அந்த வகையிலே அந்த மன்னார் தீவக பகுதியிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் மக்கள் நலன்சார் அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அதே போல் அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உட்பட அனைவரும் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். வேளையிலே ஜனாதிபதி மக்களினுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்த்ததோடு எப்பொழுதும் எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கு எதிரான அல்ல மக்கள் விரும்பாத எந்த ஒரு தீர்மானங்களையும் எடுப்பதில்லை என்ற வகையிலே இன்றைய தினம் அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலிலே இந்த மேற்படி காற்றாலை அமைக்கும் திட்டமானது வர இருக்கின்ற ஒரு மாதம் வரையும் பிற்போடப்பட இருக்கின்றது. அந்த ஒரு மாத காலப்பகுதியிலே மக்களுடன் கலந்துரையாடலை அந்த பிரதேசத்து மக்களுடன் மேற்கொள்வதோடு அவர்களுக்கு இந்த காற்றாலை தொடர்பான விடயங்களை அதை அமைப்பதன் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விடயங்களையும் அவர்களோடு கலந்துரையாட கீழ்மட்டத்திலே நாங்கள் ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கனியமணல் அகழ்வு தொடர்பான விடயங்களும் இங்கே கலந்துரையாடப்பட்டது. அதன்போது கனியமணல் அதாவது மக்களுடைய விருப்பமின்றி அதே போல் சரியான சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமல் மக்களுடைய விருப்பமில்லாமல் எந்தவித காரணம் கொண்டும் கரியமணல் தொடர்பான அகழ்வு வேலைகளோ எவையுமே இடம்பெறாது என்ற உறுதியை எமது ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர், அதே போல் கூட்டுறவு வன்னி மாவட்ட கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க போன்ற பல்வேறுபட்ட பிரதிநிதிகள் இங்கே கலந்துரையாடியிருந்தார்கள். சுமூகமாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலிலே மக்கள் சார்பாக ஜனாதிபதி அவர்கள் மிகுந்த கரிசனை செலுத்தி இருக்கின்றார். பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அவர் இந்த மக்களுக்கு செய்து கொடுப்பதாக கூறியிருக்கின்றார். பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் இங்கே வருகை தந்திருந்த பிரதிநிதிகளால் வினாவப்பட்டது. அப்பொழுது அவை அனைத்தையும் செய்து கொடுப்பதற்கு எந்தவித தயவும் காட்டாது அனைத்து விடயங்களுக்கும் சம்மதித்திருந்தார். அதே போல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே செயற்படுத்த இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களாக கொக்குளாய், அதே போல் கொக்குளாய் பாலம், அதே போல் வட்டுவாகல் பாலம் வர இருக்கின்ற 2ஆம் தேதி கட்டுமான பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. எமது வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திலே வடமாகாணம் 30 வருடத்துக்கு மேலாக யுத்தத்தின் மீது பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் வாழ்கின்ற பிரதேசம். அந்த பிரதேசத்திலே உள்ள மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வகையிலே வாழக்கூடிய வகையிலான சகலவிதமான நடவடிக்கைகளையும் சகலவிதமான மக்கள் நலன் சார்ந்த விடயங்களையும் மேற்கொள்வதற்கு எங்கள் அரசாங்கம் எப்பொழுதும் பின்னிற்கப் போவதில்லை. காற்றாலைகளை மன்னார் தீவக பகுதியிலே அமைப்பதில்லை என்ற உறுதிமொழியையும் ஜனாதிபதி அவர்கள் கலந்துரையாடலில் ஏற்படுத்தப்பட்ட போது கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த கால அரசாங்கங்களிலே அமைக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் தொடர்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது தொடர்பாகவும் மக்கள் பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கும் கடந்த அரசாங்கம் செய்த தவறுகளை திருத்தி அதற்கு தேவையான வெள்ளத்தை வெளியேற்றக்கூடிய வகையிலான அனைத்து விதமான செயற்திட்டங்களையும் தான் மேற்கொண்டு தருவதாகவும் மன்னார் தீவக பகுதியிலே வெள்ளப்பெருக்கை நிறுத்துவதற்கு அதற்கு தேவையான சூழல் ஆய்வுகளை மேற்கொண்டு உடனடியாக அதற்கு நடவடிக்கைகளை இந்த வருடம் அல்லது வருகின்ற வருடத்திற்கு இடையிலே அதை செய்து முடிப்பதற்கு உத்தரவாதம் வழங்கியுள்ளார். இவ்வாறு எங்களை பொறுத்தவரையிலே மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. இந்த விடயங்களை நிச்சயமாக வர இருக்கின்ற ஒரு மாத காலப்பகுதியிலே மக்களுடனும் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து விதமான பிரஜைகளுடனும் நாங்கள் கலந்துரையாடி சுமூகமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் வெற்றிகரமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த காற்றாலை திட்டம் என்றால் ஒரு பாரிய அளவிலான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது பூதாகாரமானது இவ்வகையான பல்வேறுபட்ட விடயங்கள் மக்கள் மனதிலே இருக்கின்றன. அந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய காரணம்
இருக்கின்றது. அதற்காக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 1 மாத காலப்பகுதியிலே இந்த மக்களுடன் கலந்துரையாடலை அந்தந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுடன் நேரடியாக சென்று கலந்துரையாடலை மேற்கொண்டு இது தொடர்பாக தெளிவூட்டல்களை மக்களுக்கு வழங்குவதோடு அவர்கள் நிச்சயமாக அது தெளிவூட்டல்களுக்கு உட்படுவார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அது மட்டுமல்லாமல் ஏனைய நாடுகளிலும் இந்த காற்றாலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே மக்களுக்கு தேவையற்ற பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக அவர்கள் இது தொடர்பான ஒரு பிழையான ஒரு எண்ணக்கருவை கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை மேலோங்கி இருக்கு என்று நான் அறிகின்றேன். அந்த வகையிலே மக்களுக்கு நிச்சயமாக தெளிவூட்டலை மேற்கொள்வதோடு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வகையான பாதிப்புகள் ஏற்பட இருக்கின்றன, அவ்வாறு பாதிப்புகள் ஏற்படுகின்ற விஞ்ஞான ரீதியான முடிவுகளின்படி அதற்கான பரிகாரங்களை செய்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக அது தொடர்பாக ஜனாதிபதி கூறியிருந்தார். எனவே நிச்சயமாக இது ஒரு முரண்பாடான விடயமாக இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு அந்த மன்னாரில் நடைபெறுகிற 2 விஷயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசணும். ஒன்று இந்த காற்றாலை, மற்றது கரியமண் அகழ்வு சம்பந்தமாக. கரியமண் அகழ்வு சம்பந்தமாக முற்றாக நிறுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது ஒரு விடயம். 1 மாத கால அவகாசம் இந்த மின் பவர் சம்பந்தமாக, காற்றாலை மின்சாரம் சம்பந்தமாக 1 மாத காலம் எந்த வேலையும் நடக்காத என்ற உத்தரவாதத்தை தந்ததோடு மக்களோடு கலந்தாலோசித்து அதன் பின்பு தங்களுடைய வேலை திட்டத்தை செய்யலாமா என்பதை அவர்கள் யோசிப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அந்த வகையில் இந்த முடிவு தான் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த 1 மாத காலத்துக்குள் மக்களோடு பேசி ஒரு இணக்கப்பாடு எட்டப்படும் வரை 1 மாதம் மட்டும் இந்த மின்பவர் சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளும் நடக்காது என்ற உத்தரவாதத்தை ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார். அமைச்சர்களும் அவர்களுடைய அதாவது அதிகாரிகளும் கலந்து கொண்டார். இதில் மன்னார் தீவுக்குள்ள இந்த நடவடிக்கை செய்கிறது பொருத்தமற்றன்றதை சில புள்ளி விவரங்களோட வடிவாக வழங்கப்படுத்தினது. என்னென்னா மற்றது மக்களுக்கு தெளிவுபடுத்தினது காணாதுன்றத விடயத்தை சொன்னது. இப்போ நாடு வருமானம் ஒன்றை தேடுறதுக்கு நாங்கள் தடை இல்லை, காற்றாலையால் பாதிப்புகள் இல்லை என்ற ஒரு விடயத்தை சரியான முறையில் தெளிவுபடுத்த இல்லை என்றதை விளங்கப்படுத்தினது. நாங்கள் எங்கள் தரப்புகள் எல்லோரும் கூடுதலாக விளங்கப்படுத்தினது. அதை ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு முதல் சொன்னவர், இந்த நிலைமை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் இப்படி காற்றாலையில் இப்படி பயன்படுத்த முடியாமல் விடையக்க மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படும், நாட்டுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்றதை ஜனாதிபதி அவர்களும் பூரணமாக ஒரு விளங்கப்படுத்தல் ஒன்றை செய்தவர். ஆனால் எங்களுடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1 மாதத்துக்கு எதுவித இதுகளும் அதில் இது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாதென்றும் அதற்கு அந்த 1 மாதத்துக்குள்ளே மக்களுக்கான விழிப்புணர்வுகளை, மக்களுக்கு இதால் ஏற்படுற நன்மைகள் அல்லது இதால் பாதிப்பில்லை என்ற விளக்கங்களை பூரணமாக கொடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த பாதிப்புகள் கிட்டத்தட்ட அந்த ஃபாதர் ஒரு ஆள் சொன்னது, மார்க்கஸ் ஃபாதர், அந்த 10க்கு மேற்பட்ட பாதிப்புகளை பற்றி இவைக்கு விளங்கப்படுத்தினேன். அந்த 10க்கு மேற்பட்ட பாதிப்புகளை மக்களுக்கும் விளங்கப்படுத்துகிறேன், நிறுவனங்களுக்கும் இதோடு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் அதை சொல்லி இந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இவற்றில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்ற நிலையை தான் சொல்லுவேன் என்று ஜனாதிபதி இதை சொன்னார். இல்லை, காற்றாலை மக்கள் இல்லாத இடத்துல அமைக்கணும் என்றதை அவர் ஏற்றுக்கொண்டவர். இந்த விடயத்தில் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறதால இந்த விடயத்தை மட்டும் பரிசீலிக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ சொன்ன கருத்துக்கள். மாவட்டத்திலே அவசரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற 20 மெகாவாட் காற்றாலை சம்பந்தமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற அச்சம், அதனோடு இது மக்களோடு எந்தவித கலந்துரையாடலும் செய்யப்படாமல் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடியோ அல்லது சோசியல் இம்பேக்ட் ஸ்டடியோ இது சம்பந்தமாக
செய்யப்படுகின்ற பொழுது மக்கள் அதை அவதானிக்காமல் இருந்த மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு அறிவுறுத்தல் எதுவுமே கொடுக்கப்படாத காரணத்தினால் தொடர்ந்தேர்ச்சியாக மக்கள் அதை எதிர்த்து மன்னாரிலே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஜனாதிபதி இன்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிவில் சங்க அமைப்பை சார்ந்தவர்களும் நாங்கள் கண்டு சொன்ன பொழுது ஜனாதிபதி அவர்கள் 1 மாத காலத்துக்கு இந்த வேலை திட்டத்தை நிறுத்தி வைக்குமாறும் அந்த 1 மாத காலத்துக்குள் இது சம்பந்தமாக குழு அனுப்பி மக்கள் பிரதிநிதிகளோடு அதிகாரிகளோடு கலந்துரையாடி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்.